So there is a large distance between root to highest plants or trees. So how it is possible to water or minerals are supplied? It's one important question. The distance between root to the top of the plant. So the diffusion process will not sufficient. Diffusion process போதுமானதல்ல. Short distance ல cell to cell move பண்றது easy. Height க்கு diffusion process ஒத்து வராது. நம்ம osmotic pressure பார்த்தோம், water potential பார்த்தோம், அதெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த வாட்டர் ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கிற ட்ரீ வரைக்கும் எப்படி போகுதுங்கிறது ஒரு முக்கியமான ப்ராசஸ். Transportation is essential in such a situation. In the situation, height. So the diffusion process will not be sufficient. So inside the root stem leaf there is two important tissues are playing important role of transportation. அப்ப நம்ம 9th ல படிச்சிருக்கோம். என்ன important tissue? Xylem and phloem. So xylem பொறுத்த வரைக்கும் water conducting tissue. phloem பொறுத்த வரைக்கும் food conducting tissue. இப்போ வாட்டர் தரையில இருந்து மண்ணுக்கு அடியில இருந்து தண்ணியை உறிஞ்சி xylem மேல வரைக்கும் அனுப்பிடுது. இப்போ ரூட்ல xylem இருக்கு, ஸ்டெம்ல xylem இருக்கு, டாப் பிரான்ச்ல xylem இருக்கு, லீவ்ஸ்க்குள்ள மிட்ரிப்ல xylem இருக்கு. அப்ப வாட்டர் கீழே இருந்து எடுத்துட்டு மேல போய் xylem சப்ளை பண்ணிடும். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுட் ப்ராடக்ட் கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஃப்ரக்டோசா, மால்டோசா, டைசாக்ரைடா, ஒலிகோட் சாக்ரைடா, மால்டோசா, குளுக்கோசா இதெல்லாம் இருக்கிற ஃபுட்டை, ஃபேட்டை, ப்ரோட்டீனை தயார் பண்ணதுக்கப்புறம் லீஃபில் தயார் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்புறம் அது லீஃப்ல வச்சுக்க முடியாது. அதோட பிளான்ட்டுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி ஃபுட்டில் இருந்தாலும் கிடைக்கும். அந்த ஃபுட்டு வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகணும், ரூட் வரைக்கும் வரணும். மேலே லீஃப்லேருந்து ஆரம்பித்து பிரான்ச் வழியாக, ஸ்டெம் வழியாக கீழே ரூட்டுக்கு வரைக்கும் இது சப்ளை இருக்கணும். அப்போ phloem வந்து கண்டக்டிங் ஃபுட்டு கண்டக்டிங் டிஷ்யூவாக இருக்கு. சரி, phloem xylem எத்தனை டைப் இருக்குன்னா 4 kinds of xylem. அதாவது xylem வந்து எப்படி இருக்குன்னா ட்ரக்கீட்ஸாக இருக்குது, பெசலாக இருக்குது, xylem parenchyma இருக்குது, xylem ஃபைபராக இருக்குது. 4 வகையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பாடம் எடுத்து அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அங்கங்கே ஹோல் இருக்கும், அது வந்து ட்ரக்கீட்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், அதில் மேலே ஓப்பனிங் இருக்கும், அது வெசல். ஸோ ட்ரக்கீட்ஸாக இருக்குது, வெசலாக இருக்குது, xylem parenchymaவாக இருக்குது, xylem ஃபைபராக இருக்குது. இந்த xylem parenchymaவோட வேலை என்னன்னா அதுக்கு வரக்கூடிய ஃபுட்டெல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுக்குது. ஃபைபர் சப்போர்ட் பண்ணுது. வெசல் வந்து ட்ரக்கீட்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஸோ இது 4 காம்பனண்ட்டாக இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவாக இருந்து இந்த வாட்டர் கண்டக்டிங் ப்ராசஸை நடத்துது. பக்கத்தில் அட்ஜசன்ட் phloem இருக்கு, அதுவும் இந்த xyletoட எனர்ஜி இது வாட்டரை மேலே பண்ணிட்டு இருக்குன்னா அது ஃபுட்டை கீழே இருந்து மேலே வாட்டர் போயிட்டு இருக்கும், ஃபுட்டு மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கும், ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ அந்த phloem அதுவும் 4 வகையாக இருக்குது. சீவ் டியூபாக இருக்குது, சீவ் எலமெண்ட்டாக இருக்குது, அடுத்து கம்பேனியன் செல்லாக இருக்குது, phloem parenchymaவாக இருக்குது. இந்த phloem parenchyma சப்போர்ட்டிவாக இருக்குது, அதுலேயும் ஃபுட்டு பார்ட்டிகல்ஸ் அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிறது. அப்புறம் கம்பேனியன் செல் வந்து அது அட்ஜஸ்டன்ட் டு சீவ் எலமெண்ட், சீவ் டியூபு, அது வெளியே ஃபுட் பார்ட்டிகல்ஸு கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. இதுதான் இதோட முக்கியமான பகுதி. ஸோ xylem handles large amount of water to conduct many parts in an upward direction. Many parts. அது பார்ட்ஸ்னால் நீங்கள் எபிடெர்மிஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா கார்டெக்ஸ் இருக்குது, பெரிசைக்கிள் இருக்குது, எண்டோடெர்மிஸ் இருக்குது, xylem parenchyma இருக்குது, xylem டியூப் இருக்குது, வெசல் இருக்குது, ட்ரக்கீட்ஸ் இருக்குது, அது எண்டார்க்காக இருக்குது, எக்ஸார்க்காக இருக்குது, மெட்டாசைலமாக இருக்குது, புரோட்டோசைலமாக இருக்குது,
அப்புறம் ப்ளோயம்ல வந்து கம்பேனியன் செல்லு இதெல்லாம் தாண்டி இந்த ஃபுட்டு இந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் ஜைலம் வழியா ஒவ்வொரு ஜைலமா டியூப் மாதிரி இங்கே இருந்து மாடிக்கு தண்ணி பைப்லைன் அனுப்புற மாதிரி அப்படி வெசல் அரேஞ்ச் ஆகி அது வழியா வாட்டர் 1 by 1 கீழே இருந்து போகுது. சரி, இது போறது வந்து இப்படி பாசிபிள் டிஃப்யூஷன் ப்ராசஸ் நம்ம வந்து முடியாதுட்டோம். அப்ப என்ன மாதிரி ப்ராசஸ்ல போகுது அப்படின்னா அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னு பார்க்கணும். 10th standard students, you must know the details about transpiration. இந்த டிரான்ஸ்பிரேஷனுக்கும் இந்த வாட்டர் மாலிகுல் மூவ் ஆகிறதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. என்ன இப்போ டிரான்ஸ்பிரேஷனா பொதுவா என்ன, தண்ணியே வாட்டர் வேற லேருந்து உறிஞ்சி இலைக்கு வந்துடுது ஷூட் வழியா. சரி, இலையில என்ன இருக்கு, நமக்கு நம்ம 9th படிச்சிருக்கோம். வாட் ஆல் த இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ இந்த லீவ்ஸ். இந்த லீவ்ஸ்ல மிட்ரிப் இருக்கு, மேல ஒரு லீஃப் கீழே ஒரு லீஃபோட இது இருக்கு இல்லையா லேயர். அப்ப எபிடர்மிஸ், அப்புறம் எபிடர்மிஸ்க்கு அடுத்து ஹைப்போடர்மிஸ், அப்புறம் பெரிசைக்கிள், எண்டோடர்மிஸ் இதெல்லாம் பார்க்குறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாலிசைட் பேரன்கைமா, லீஃபை பொறுத்த வரைக்கும் பாலிசைட் பேரன்கைமா வேறலாம் இருக்கும். அதுக்குள்ளே குளோரோபிளாஸ்ட்குள்ளே குளோரோஃபில், அப்புறம் குளோரோஃபில்ல ஏ பி இந்த மாதிரி அடுத்தடுத்த குளோரோஃபில் ஏ குளோரோஃபில் பி இப்படி இருக்கும். அடுத்தது கொஞ்சம் டிஷ்யூ அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் ஏரியல் ஸ்பேஸ் விட்டுட்டு மீசோஃபில் டிஷ்யூ இருக்கும். இந்த பாலிசைட் பேரன்கைமா காம்பாக்டா இருக்கும், பில்லர் மாதிரி. அதுக்கு அடியில் 2வது லேயர்ல 2வது அடுக்குல இந்த பாலிசைட் பேரன்கைமா கீழே மீசோஃபில் பேரன்கைமா டிஷ்யூ இருக்கும். ஸோ அதுலேயும் குளோரோபிளாஸ்ட் எம்பெடட். நம்ம குளோரோபிளாஸ்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். அவுட்டர் மெம்பரேன் இருக்கு, இன்னர் மெம்பரேன் இருக்கு, அது உள்ள மேட்ரிக்ஸ், ஸ்ட்ரோமா, அதில் தைலகாய்டு, அப்புறம் அடுத்து சாக்ஸ் அடுத்தடுத்து அடுக்கி வச்ச மாதிரி தைலகாய்டு மெம்பரேன். அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் லேமெல்லாம் ஃபிட்டாக இருக்கும், த்ரெட் சேனல் இருக்கும். அதெல்லாம் ஹையர் கிளாஸில் படிப்போம். ஃபோட்டோ சிஸ்டம் படிக்கிறப்ப ஃபோட்டோசிந்தசிஸ் படிக்கிறப்ப குளோரோபிளாஸ்ட் டெக்ஸ்டர் படிக்கிறப்ப நம்ம நிறைய டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இதில் வாட்டர் வந்து உள்ள வருது. எப்படி வருது, ரூட்டோட ஜைலம் வழியா உள்ள வருது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இது சாயில்னா இந்த ரூட்லாம் இப்படி தான் இருக்கும், இப்படி போகும். இந்த ரூட்டு போய் அப்புறம் பார்க் பெருசாக போகும். அப்போ இந்த ரூட் வந்து தண்ணியில் இருக்கிற வாட்டரை ஒரு செல்லா கண்டக்ட் பண்ணுது. அது வந்து சிம்பிளாஸ்ட் மூவ்மெண்ட்டு, அப்போபிளாஸ்ட் மூவ்மெண்ட்டு, டிரான்ஸ்பர் மெம்பரேன் மூவ்மெண்ட்டு, இது மாதிரி 3 மூவ்மெண்ட்ல வாட்டர் வந்து செல் மெம்பரேனுக்குள்ள போகுதுன்னு நம்ம பின்னாடி படிப்போம். இப்போ இந்த வாட்டர் உள்ள போகுது, இது வழியா பார்த்தீங்களா ரேடியலாக போகுது. இது வந்து மெயினாக ஸ்டெம் இப்படி இருக்கு. அது ரூட்லாம் இது மெயின் ரூட்டு. இந்த மெயின் ரூட்லேருந்து இப்படி வாட்டர் வந்து இந்த ரூட் ஹேர்ஸ் வருது இல்லையா, இந்த வாட்டர்லாம் எடுத்துட்டு உள்ள போய் இங்கே கலெக்ட் ஆகுது. இங்கே ரூட்டோட ஜைலம் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் வந்து இங்கே உள்ள போய் இந்த ஜைலத்து வழியாக போய் திரும்பி இங்கேருந்து மேலே போகணும். அப்போ ரூட் ஜைலத்திலேருந்து ஆரம்பித்து ஸ்டெம்மோட ஜைலத்தில் ரீச் ஆகி ஸ்டெம் ஜைலத்திலேருந்து லீஃபோட ஜைலம் மிட்ரிப்பில் இருக்கும், அந்த ஜைலத்துக்குள்ளே போய் பாலிசைட் பேரன்கைமாவுக்கு வாட்டர் சப்ளை பண்ணணும். அப்புறம் ஏரியல் பார்ட்ஸ்க்கு வாட்டர் சப்ளை பண்ணணும், மீசோஃபில் டிஷ்யூக்கு வாட்டர் சப்ளை பண்ணணும். அப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும். இப்போ இந்த ப்ராசஸ் லீஃப்ல நடக்கிறப்ப என்ன ஆகும்னா எக்ஸஸ் வாட்டர் நிறைய சேர்ந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா இந்த லீஃபுக்கு அடியில் நிறைய ஸ்டொமேட்டா இருக்கும், இலை துளைகள்னு தமிழில் சொல்றது. ஸோ நியூமரஸ் ஸ்டொமேட்டாஸ் ஆர் தேர். அந்த ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா 2 பெரிய காட் செல் இருக்கும். இந்த காட் செல்ல சுற்றி சப்சிடரி செல் இருக்கும், 1 2 3 4. இது சப்சிடரி செல்லு. அதுக்கு அட்ஜஸ்டண்டா எபிடர்மல் செல் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இந்த காட் செல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திக்கா இருக்கும், திக்கண்டு வாழ இருக்கும். இங்கே எலாஸ்டிக், இது வந்து தின்னு மெம்பரேனா இருக்கும்.
இப்போ எக்ஸஸ் வாட்டர் அது உறிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, இந்த காட்ஸ் அது உறிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, உள்ள வருது, இங்கே ஸ்டார்ச்லாம் இருக்கும், அதுக்குள்ள உறிஞ்சினோடனே என்ன ஆகும், இந்த எலாஸ்டிசிட்டினால இருக்கக்கூடிய இந்த திக்கண்டு வால் எக்ஸ்பேண்ட் ஆகி ஓப்பன் ஆகிங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் போர் உண்டாயிடும். இந்த போர் வழியாக அந்த எக்ஸஸ் வாட்டர் பூரா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அது எங்கே போகுது, அட்மாஸ்பியரிக் ஏரில் போகுது. அப்போ பிளான்ட் தன்னை கூல் பண்ணிக்கிறதுக்கு, டெம்பரேச்சர்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும், எக்ஸஸ் வாட்டரை வெளியில் அனுப்புறதுக்கும் இது ஒரு வழியாக வச்சுக்குது. அப்போ இந்த இலைத்துளிகள் ஸ்டொமேட்டா வழியாக வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் கம் அவுட் அண்ட் தே டிஃப்யூஸ் இன்டு த அட்மாஸ்பியர். இது நார்மல். இப்போ என்ன நடக்குது, டிரான்ஸ்பிரேஷன்ங்கிறது வாட்டர் அப்சர்வ் பை ரூட் அல்டிமேட்லி ரீச்சஸ் த லீஃப் அண்ட் கெட்ஸ் ரிலீஸ் இன்டு த அட்மாஸ்பியர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பராக வெளியில் அட்மாஸ்பியரில் வந்துக்கிட்டே இருக்கும். மரத்தை சுற்றி, இலைகளை சுற்றி ஒரு குளிர் பதன நிலை இருக்கும். காரணம், உள்ளே இருக்கிற வாட்டர் பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டரை வெளியில் அனுப்பும். இந்த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் வேரியஸ் ஏரியல் பார்ட்ஸ். இது இலைகள் துளைகள் வழியாக வர்றது ஸ்டொமேட்டா, அது டிரான்ஸ்பிரேஷன். இன்னொன்று மரத்தோட பார்க், அந்த ஸ்டெம்மை சுற்றி இருக்கிற பார்க் இல்லையா, அது வழியாக வந்துச்சுன்னா லென்டிசெல்லுலார்னு இருக்கும், அது வழியாக டிரான்ஸ்பிரேஷன் இருக்கும். அது லென்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் பேர். இன்னொன்று வந்து கியூட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன். கியூட்டிக்கல் வழியாக இலைகள் அது நீர் ஆவியாக வெளியில் வரும். அப்போ லென்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் வழியாக நடக்குது, கியூட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் வழியாக நடக்குது, ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் வழியாக நடக்குது. அப்போ எக்ஸஸ் வாட்டர் வெளியில் வருது. அதுக்கு காட் செல் ஹெல்ப் பண்ணுது, ஓப்பனிங், ஸ்டொமேட்டல் ஓப்பனிங், அதனால வருது. இது பார்த்துட்டோம். சரி, இப்படி நடந்தப்போ என்னன்னா, உள்ள ஒரு தண்ணி இழக்க இழக்க நீர் மூலக்கூறுகள் வெளியே போக போக, இப்போ நமக்கு தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி, நம்ம வேர்வையினால வெளியில் போகணும், நமக்கு தண்ணி தாகம், நமக்கு தர்ஸ்டி உணர்வு ஏற்படுற மாதிரி இந்த இலைகளுக்குள்ள பாலிசெட் பேரன்கேமா, மீசோபிள் பேரன்கேமாலாம் இந்த போட்டோசிஸ் ப்ராசஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் ப்ராசஸ் நடக்கிறப்ப அதுக்கு ஒரு தர்ஸ்ட் ஏற்பட்ட மாதிரி ஒரு இன்டியூஸ்மெண்ட், வாட்டர் தேவைங்கிற ஒரு நெசசிட்டி இருக்கிறப்ப அது என்ன ஆகுனா, ஒரு ஸ்டிமுலண்ட்டை அந்த லீஃப்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த லீஃப்ல இருக்கிற ஒவ்வொரு டிஷ்யூவாக பாஸ் ஆகி அது மேலே இருக்கிற மெட்ரிக் வழியாக ஜைலம் வழியாக கிட்டக்கிட்ட அந்த இம்பல்ஸ் கீழே இறங்கி ரூட்டுக்கு வந்து எனக்கு வாட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கு மெக்கானிக்கல் ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், திருப்பி வாட்டரை என்ன பண்ணும், வாட்டரை வந்து டேக்கன் ஃப்ரம் த சாயில் எடுக்கப்படும். எடுத்துட்டு மேலே வர்றப்ப இப்போ வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு உள்ள ஒரு கொகிசிவ் ஃபோர்ஸ் நடக்கும். வாட்டரை மாலிகூலு எல்லா வாட்டர் மாலிகூலையும் அட்ராக்ட் பண்ணும், இப்படியே அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணோன்னா ஒரு செயினாக வாட்டர் மாலிகூல் உண்டாயிடும். அப்போ அதுக்கு இடையில ஒரு திக்கண்டு ஒரு காம்பாக்ட் ஒரு அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகூல்ஸ். அப்போ என்ன ஆகுனா, வாட்டர் மாலிகூல்ஸ் கெட் அட்ராக்ட் ஈச் அதர் அண்ட் ஃபார்ம் வாட்டர் காலம். ஒரு நீர் மூலக்கூறுகளுடைய ஒரு பெரிய தொகுதி மேலே வரைக்கும் ஒரு வாட்டர் காலம் மாதிரி கொகிசிவ் ஃபோர்ஸ், ஒரு வாட்டர் மாலிகூல் இன்னொரு வாட்டர் மாலிகூல் அப்சர்வ் பண்ணி அப்படி இழுத்துக்கிட்டே மேலே போகும். அது போய் ஜைலத்தை அட்டாச் பண்ணுறப்ப ஜைலம் வாலில் போய் உரசிருப்ப அங்கே ஒரு அட்கிசிவ் ஃபோர்ஸ் நடக்கும். வாட்டர் காலத்துக்குள்ள நடக்கிற மியூச்சுவல் அட்ராக்ஷனுக்கு பேரு கொகிசிவ் ஃபோர்ஸ். அது போய் அந்த நேரோ வெசலோட டியூப்ல அட்டாச் ஆகிற வாட்டர் போகிறது அட்கிசிவ் ஃபோர்ஸ்னு பேரு. இப்போ அட்கிசிவ் ஃபோர்ஸ், கொகிசிவ் ஃபோர்ஸ், அட்கிசிவ் ஃபோர்ஸ், கொகிசிவ் ஃபோர்ஸ் வந்து ஒரு செயினா இருந்து அப்படியே டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால அங்கே ஒரு வேக்யூம் ஏற்படுறதுனால இந்த வாட்டர் மாலிகூல் பூரா லீஃப் நோக்கி நகர்ந்துடும். அப்போ சர்வைவல் முக்கியம், எல்லா செல்லுக்கும் வாட்டர் சப்ளை ஆகுது. இது ஜைலம் வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணுற ப்ராசஸ், அட்கிசிவ் அந்த கொகிசிவ் ஃபோர்ஸ். இப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால இன்னொரு கற்பனை என்னன்னா, ஒரு டென்சில் ஸ்ட்ரென்த் உண்டாகுது வாட்டர் காலத்துக்கு இடையில, கொகிசிவ் அட்கிசிவ் ஃபோர்ஸ் நடக்குது. இப்போ என்னாங்கன்னா, இந்த இப்போ நம்ம வெள்ளில இருந்து மேலே தண்ணியை கயிறு மூலமாக வாளியில் அப்படியே இழுக்கிற மாதிரி இந்த லீஃப் என்ன பண்ணும், டிரான்ஸ்பிரேஷன் நடக்க நடக்க ஒரு புல், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரென்த் கொடுத்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படியே மேலே தண்ணியை இழுத்து அப்படியே லீஃப் கொண்டுட்டு வந்துடும். இதுதான் கொகிசிவ் ஃபோர்ஸ் அண்ட் அட்கிசிவ் ஃபோர்ஸ்னு பேர். இதுக்கு வந்து டிரான்ஸ்பிரேஷன், புல் அண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த்னு பேர். வாட்டர் காலம் உண்டாகி கொகிசிவ் ஃபோர்ஸ் உண்டாகி அது மூலமாக அட்கிசிவ் ஃபோர்ஸ் தைலத்தில் ஏற்பட்டு அது மேற்கொண்டு கொண்டு போய் கடைசியாக டிரான்ஸ்பிரேஷன், புல் அப்படிங்கிற டென்சில் ஸ்ட்ரென்த்னால
வாட்டர் ரூட்ல இருந்து ஸ்டெம்முக்கு போய் ஸ்டெம்மில் இருந்து லீஃபுக்கு போகுது. இது தான் உண்மையான கான்செப்ட். இது எல்லா சயின்டிஸ்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்குற the stomata movement are regulated by change of turgor pressure in the God cell. இந்த God cell of turgor pressure வருது, அதனால ஓப்பன் ஆகுது. when water enter into the God cell, it swells up and unevenly thickened wall stretches up and resulting in the opening of stomata. இப்போ இதே மாதிரி வாட்டர் இழுக்க ஆப்ரேஷன் ஆக வாட்டர் கண்டக்டிவிட்டி ஃபோர்ஸ் அதிகமாகி அந்த அக்யூசிவ் கொக்கிசிவ் ஃபோர்ஸ்னால வாட்டர் மேலே வருது. இதுதான் வாட்டரை எப்படி பிளான்ட்ஸ் உறிஞ்சுதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட். இது அசன்டாப் சாப்னு பின்னாடி படிப்பீங்க. இந்த சாப்ங்கிறது வாட்டர் மாலிகூல்ஸ்ல இருக்கிற மினரல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸ் உண்டாக்கி அசன்டாப் சாப்மா ஜைலம் டியூப் வழியா போகிறது. அதுவும் ஒன்று தான். இதை முடிச்சாச்சு. இப்போ ஃப்ளோயம் என்ன பண்ணுது, வாட்டரை சைலம் அனுப்புகிற மாதிரி லீவ்ஸில் நிறைய கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன்லாம் தயாராகிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுறதுன்னா மேலேருந்து லீவ்ஸ்லேருந்து அந்த ஃப்ளோயம் கீழே தன்னுடைய கம்பேனியன் செல் மூலமாக சிடி மூலமாக சி எலமெண்ட் மூலமாக ஃப்ளோயம் பேரண்டே மூலமாக சப்போர்ட்டில் கீழே ரூட் வரைக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் சப்ளை ஆகுது. ஸோ இதுதான் பிளான்ட்டோட இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ ஸ்டூடெண்ட் 10th standard students, we are all seeing the depth of details about transportation plans. புக்கில் இல்லாமல் நிறைய நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும், நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இதனால தான் இந்த டிரான்ஸ்போர்ட் பிளான்ட்டு இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் அட்டெண்ட் ஆல் கொஷின்ஸ் ஈஸிலி. ஸோ உங்களுடைய பிரைன் என்னாகும், யூ மஸ்ட் ஆல்வேஸ் பி கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். when you are learning and listening what I am telling, the important details about these transportation in plants, so you can easily answer it. What are the questions? The network of questions, wherever it is possible, you can easily answer because you must understand in details. So you are completely involving to learn all those things. What I am telling, the importance of transporting plants will help you to read the lesson, and moreover sufficient knowledge also you can get it, because I am giving the elaborate extensive ideas about the transporting plant more than your syllabus. Hence you can get good mark. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிச்சுட்டு கிளாஸை திருப்பி கவனிச்சுட்டு படித்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். புக்கில் வந்து அந்தளவுக்கு வெறும் கொஷினாக போட்டு ஆன்சர் வந்து நீங்களாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நமக்கு வாட்டர் பொட்டன்ஷியல்னா என்னன்னு தெரியணும், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னா என்னன்னு தெரியணும், ஹைப்பர்டானிக் சொல்யூஷனா என்னன்னு தெரியணும், ஹைப்போடானிக் சொல்யூஷனா என்ன தெரியணும், அப்புறம் இந்த வாட்டர் கண்டக்ஷன் வந்து கொகிசிவ் ஃபோர்ஸில் அட்ஹெசிவ் ஃபோர்ஸில் எப்படி நடக்குது, டென்சில் ஸ்ட்ரென்த் எப்படி உண்டாகுது, வாட் செல் எப்படி ஓப்பன் ஆகுது, வாட்டர் எப்படி உள்ளே வருது, அந்த இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் யூ கேன் கெட் ஃபுல் ஸ்கோப் ஐடியா போட்டு அந்த லெசன் அண்ட் யூ கேன் கெட் குட் மார்க். தேங்க்யூ வெரி மச்.